தெய்வீகமா இருக்கு. முன்னாடி உள்ள நுழையும் போதே வலது பக்கம் என்ன இருக்கு? மாதாமாவோட கேது. இடது பக்கம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு கொடி கம்பம், அது கீழே அவ்வளோ அழகான டெக்கரேஷன். எப்படி இந்த காரமடை பங்கே அப்படியே உருமாறி போயிடுச்சு இல்ல? உங்க பங்கு சாமியாருடைய முதல் பங்கு இது. அவர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 4.5 வருஷம் ஆச்சு. இதான் கடைசி. விட்டுருவீங்களா என்ன? விட மாட்டோம். ஆமா, அந்த முதல் பங்குல இந்த முதல் 4 வருஷத்திலேயே 40 வருஷத்துக்குரிய வேலைகள் எல்லாம் அவ்வளோ அருமையா செஞ்ச. கை சத்தமா தட்டுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், காட் பிளஸ் யூ ஃபாதர். பாவம் தம்பி, அவருடைய குருமடம் ஃபுல்லா என்கிட்ட தான் படிச்சாரு. சின்ன பையனா மைனர் செமினரி வரும்போது நான் தான் வைஸ் ரெக்டர். அதுக்கப்புறம் மேஜர் செமினரி, அப்பா இவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். மேஜர் செமினரி மெட்ராஸ் போகும்போது என்னையும் அங்க மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால என்கிட்ட பாடாப்பட்டு தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடியில 160 அடி பாய்ஞ்சிருக்குது. அதனால தம்பிக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுக்கணும். இன்னும் அதிகமான இறை பணி செய்யக்கூடிய தெம்பையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இன்னொரு தடவை அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரி, நீங்களும் சளைத்தவர்கள் இல்ல. முன்னாடி காரமட பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ எப்படி சொல்றோம்? காரமட பங்கு. இது ஒன்னேதான், ஆனா எவ்வளவு வித்தியாசம் பாருங்க இல்ல? எவ்வளவு லிட்டர்ஜி, அந்த வழிபாடு எவ்வளோ அழகா முன்னுரை. அந்த முன்னுரையில இருந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எவ்வளோ அழகா படிச்சாங்க. அப்ப வழிபாடு முள்ள இந்த டெக்கரேஷன்ஸ் பாருங்க, என்ன அழகான டெக்கரேஷன். பாடல், அவங்களுக்கு தனியா ஒரு கைதட்டு. ஆமா, இப்படி அதெல்லாம் விட என்ன ஸ்பெஷல்? விழாவுக்கு என்ன ஸ்பெஷல்? தேர் ஜோடனை, இந்த தேர் அலங்காரம், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட என்ன பெஸ்ட்? என்னது? என்ன நான் வந்திருக்கேனா? என்ன பெஸ்ட்? அருள் தந்தையர் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அது சரி. அதுக்கப்புறம் என்ன பெஸ்ட்? சாப்பாடுங்க, சோறு முக்கியங்க. காலையில விருந்து, நைட்டு விருந்து, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கொடி இறக்குறதுக்கு விருந்து. என்ன அநியாயம், என்ன அநியாயம் பண்றீங்க? இப்படி விருந்துக்கு மேல விருந்து, விருந்துக்கு மேல ஆசீர்வாதமான ஆசீர்வாதம். விருந்துன்றது என்னப்பா? விருந்துன்றது என்ன? சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க எதுக்காக வீட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து போடுறீங்க? அவ்வளோ சந்தோஷம் இருந்தாதான் ஒரு விழாவை சந்தோஷமா கொண்டாடுறது. அதனால இந்த கோயில் திருவிழா எல்லாம் பங்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய விழா அவ்வளோ அருமையா, அவ்வளோ அருமையா. காரமட போய் காரமட பங்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் வருங்காலத்துல நிறைய ஆசீர்வாதங்களோட இன்னும் கோயிலை இன்னும் பெருசு பண்ணி இன்னும் நிறைய மக்கள் இந்த பங்குக்கு வந்து ஆசீர்வாதமான ஆசீர்வாதம் இந்த பங்குக்கு கிடைக்கட்டும். அதுக்காக தொடர்ந்து நானும் இங்க வந்திருக்கிற குருக்களும் உங்களுக்காக, இந்த பங்கிற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு ஃபாதரு, அவர் எப்போதுமே சூப்பரா பிரசங்கம் வச்சுப்பாருன்னு அவரே நினைச்சுப்பாரு. அப்படி அவர் வந்து பிரசங்கம் வைக்கும் போது எல்லாரும் பிரசங்கம் முடிச்சு பூசை முடிச்சு இப்படி போகும்போது நம்ம இளைஞர்கள் எல்லாம் வந்து, அம்மா தோஸ்துறாங்கம்மா, ஃபாதர்ட்ட அம்மா தோஸ்துறாங்கம்மா. அவரு, என்னப்பா எல்லாம் ஃபாதர், நானு என்னை போய் அம்மான்னு சொல்றீங்களே, மெதுவா கூப்பிட்டு போய் ஏன் தம்பி அம்மான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஃபாதர் பால் ஊட்டி, ஒரு நல்ல பாட்டு பாடி, நிலா காட்டி, சோறு ஊட்டி, அப்படிதான் ஃபாதர் ஒரு அம்மா வந்து குழந்தைய தூங்க வைக்கணும். ஆனா நீங்க வாயை திறந்தோம்னா நாங்கெல்லாம் நிம்மதியான தூக்கத்துக்கு போயிட்டோம் ஃபாதர். அதனால நீங்க ஒரு அம்மா இல்ல ஃபாதர், 100 அம்மாவுக்கு சமம் ஃபாதர். அம்மா தோஸ்துறங்க அம்மா. இந்த பிரசங்கம் முடிஞ்சு பூசை முடிஞ்சு நான் போகும்போது என்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? தோஸ்துற அம்மான்னு சொல்லுவீங்களா? தோஸ்துற அம்மான்னு சொல்லுவீங்களா? அன்புக்குரியவர்களே, நீங்க என்ன அம்மான்னு சொல்றீங்களா இல்லையோ, ஆனா மதலேன் மரியா அம்மாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். எங்க மோட்சத்துக்கு போயாவது எங்க கேட்டே ஆகணும். அம்மா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா?
ஒரே குழப்பம். மதலேன் மரியம்மாவை பத்தி படிக்க படிக்க இவங்க உண்மையிலேயே நல்ல, இந்த தியான பிரசங்கெல்லாம் 3 நாள் கேட்டீங்கல்ல, நீ சொல்லுங்க, மதலேன் மரியம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க தானா? என்னங்க அவங்க தவறான ஒரு பெண்ணுன்றாங்க, அவங்க ஒரு நன்னடத்தை இல்லாத பெண்ணுன்னு சொல்றாங்க, அவங்க பாவப்பட்ட பெண்ணுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உண்மையா? கடைசியில 2016 இந்த வருடம் நம்ம மதலேன் மரியம்மாவுக்கே ரொம்ப முக்கியமான வருடம் நினைக்கிறேன். பிரான்சிஸ் அவர்கள் நம்ம திருச்சபையில 5 விதமான கொண்டாட்டங்களை நம்ம பூசையில கொண்டாடுறோம். ஒண்ணு நினைவு, விருப்ப நினைவு, கட்டாய நினைவு, விழா, பெருவிழா. இப்படி 5 விதமான கொண்டாட்டங்களை திருச்சபை கொண்டாடுது. அப்போ மதலேன் மரியம்மாவை எப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க? வெறும் நினைவாக இருந்த இந்த சடங்கை, பூசைய எப்படி போப் பிரான்சிஸ் மாத்துறாரு? விழாவாக மாத்துறார். விழாவாக மாத்துறதுனால என்ன ஆச்சு? உன்னதங்களிலே பாடுறதுக்கு அப்புறம் மற்ற விதமான அதுக்கப்புறம் 2016க்கு அப்புறம் தான் திருச்சபையிலேயே உண்மையாக மதலேன் மரியாள் யார் என்ற தேடலும் ஆராய்ச்சியும் நிறைய செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து நிறைய முக்கியமான கருத்துக்களை இப்போ விவிலிய அறிஞர்கள் திரும்ப திரும்ப நிறைய கொண்டு வராங்க. சரியா? நான் சில கேள்விகள் எல்லாம் கேட்கிற வழக்கம் போல நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொன்னா, உங்க பக்கத்து ஃபாதர் யாரு? பக்கத்து பங்கு ஃபாதர் யாரு? உங்களுக்கு பக்கத்து பங்கு ஹென்றி ஆண்டனி சொல்லி இருக்கிறாரு. யாரெல்லாம் விட சொல்றாங்களோ ஃபாதர், 500 ரூபாய் நான் தந்தரான் இருக்கிறாரு. குரோட்டோலாம் வேண்டாமா, அந்த ஹென்றி ஆண்டனி ஃபாதர் தான் 500 ரூபாய் தரேன்னு சொல்லி இருக்கிறார். அதனால கடகடன்னு சொல்லிடுங்க. ஓகே, ரைட். முதல்ல நம்ம பார்ப்போம், விவிலியத்துல மொத்தம் எத்தனை மரியாள்கள் இருக்காங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால நீங்க கட்டாயம் சொல்லணும். எத்தனை? அவரு 5 சொல்றாரு, 6. யாரெல்லாம்? மரியா. ஓகே, நான் மறுபடியும் இது நம்ம போன வருஷம் நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகமா இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு தான். அன்னை மரியாள், அப்புறம் 2வது மதலேன் மரியாள், பெத்தானியா மரியாள், 4வது அதான் பெத்தானியா மரியா, அதான் பெத்தானியா. 4வது கிளையோபாவின் மனைவி அல்லது யாக்கோபின் தாய் மரியா. 5வது மார்க்கு அவருடைய மரியா. இது அப்போஸ்தலர் பணியில இருக்கு, திருத்தூதர் பணியில இருக்கு. 6வது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 16:6 இருக்குது, ரோமை நகரை சார்ந்த மரியா, பவுல் அடியாருக்கு உதவி செய்தார். இப்படி இந்த 6 மரியாள் இருக்காங்க. ஆனா இந்த 6 மரியாள்ல அன்னை மரியாளுக்கு அப்புறம் முக்கியத்துவம் விவிலியத்துல யாருக்கு இருக்கு? மதலேன் மரியாக்கு இருக்கு. அதனால இந்த மதலேன் மரியாக்கு என்ன பட்டம் சூட்டுறாங்க? போப் பிரான்சிஸ் குறிப்பா அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, அது போப் பிரான்சிஸ் அதை நினைவு கூறார். என்ன பட்டம் இருக்கு? அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலர். ஏன் அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலர்னா 3 விஷயங்களுக்காக அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலர் சொல்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தான் இன்னைக்கு நற்செய்தியில வாசிச்ச மாதிரி அந்த உயிர்ப்பின் செய்தியே அப்போஸ்தலர்களுக்கே சொல்றாங்க. அது ஒன்று. 2வது, விவிலியத்துல எத்தனை முறை மதலேன் மரியாளை பற்றி இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. மதலேன் மரியாளை பற்றி, மரியாளுக்கு அப்புறம் இன்னொரு பெண்மணியை பற்றி அதிகமான குறிப்புகள் இருக்குன்னா அது மதலேன் மரியாளை பத்தி தான். எத்தனை முறை? 3 முறை. 500 ரூபாய் சீக்கிரம் தம்பி சொல்லுங்க. 4 இடத்துலனா 20 ரூபாய் தான் கிடைக்கும், 500 ரூபாய் கிடைக்காது. எத்தனை முறை? 2. 12 முறை. 12 முறை மதலேன் மரியாவை பற்றிய குறிப்பு நற்செய்தி வாசகங்கள்ல. எத்தனை முறை? 500 ரூபாய் பாதரே வச்சுக்குவாரு, அவர்கிட்ட இருந்து வாங்குறது உங்க பொறுப்பு, எனக்கு தெரியாது. 12 முறை இருக்குது. அது கூட பிரச்சனை இல்லை, இதை தயவு செஞ்சு. மதலேன் மரியாளை ஏன் மதலேன் மரியாள்னு சொல்றோம்? ஊரு பேரு, அது ஆர்டினரி. இந்த 2016க்கு அப்புறம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, வெறும் ஊர் பேர் மட்டும் இல்லையா. இப்ப பேதுருவுக்கு இயேசு என்ன பட்டம் கொடுக்கிறாரு?
பாறை அப்படின்னு சொல்றார். சீமோனுக்கு பேதுரு அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்கிறாரு. அந்த பேதுருனா பாறை, ராயப்பா அப்படின்னு பாறையை பற்றி. இயேசுவுக்கு என்ன பட்ட பெயர் இருக்கு? நசரேயன் அப்படின்னு எல்லாம் பட்ட பெயர் இருக்கு. அந்த மாதிரி மரியாளுக்கு எப்பவுமே மதலேன் என்கிற ஊரை சார்ந்த மரியா அப்படின்னா இல்ல, என்ன பேரு தான் விவிலியத்துல வருது? மகதலா மரியா அப்படின்றது. அந்த மகதலா அப்படின்னா என்னன்னா டவர் அப்படின்னு அர்த்தமா, உயரமானவர், மேன்மையானவர், சிகரமானவர் அப்படின்னு அப்படின்ற பட்டம் இயேசு மதலேன் மரியாளுக்கு மதலேன் என்கிற பட்டத்தை கொடுத்ததாக விவிலிய அறிஞர்கள் இப்போது சொல்றாங்க. அப்ப மதலேன்னா என்ன? டவர், உயரமானவர் அப்படின்ற அர்த்தமும் இருக்கிறது. அந்த ஊரும் இருக்கலாம், அதோட சேர்ந்து இந்த பட்டமும் உயரமானவர், சிறந்தவர் அப்படின்ற. அப்போ பெண்களுக்குள் சிறந்தவர் யாரு? மதலேன் மரியாள்னு சொல்லிடாதீங்க. பெண்களுக்குள் சிறந்தவர் யார்? அன்னை மரியாள். அப்போஸ்தலர்களுக்குள் சிறந்தவர் மகதலா மரியாள் அப்படின்னு சொல்லி அந்த டவர், மகதலேன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்ததாக வரலாற்று அறிஞர்கள் இப்போ நமக்கு சொல்றாங்க. வெரி குட். இந்த மகதலேன் மரியாவினுடைய திருப்பண்டங்கள் எல்லாம் பிரான்ஸ்ல தான் இருக்குது. என்ன திருப்பண்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது? என்ன திருப்பண்டம்னா தெரியும்லப்பா, ரெலிக் இல்ல, அவங்களுடைய உடல் பாகங்கள்ல ஏதாவது இருந்தா. என்ன உடல் பாகங்கள் எல்லாம் இருக்கான்? 3 மிக முக்கியமானவை மதலேன். இது முழுக்க வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்றது இல்லை. ஆனாலும் திருச்சபை இதை இன்னும் பாதுகாத்து வச்சிருக்குது. நிறைய பில்கிரிம்ஸ் போறாங்க பிரான்ஸ் தேசத்துக்கு. அங்க இருக்கிற ஒரு போமே அப்படின்ற ஒரு கத்தீட்ரல்ல இந்த 2 திருப்பண்டம் வச்சிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா அவங்களுடைய மண்டை ஓடு. அந்த நீங்க படங்கள்ல பார்க்கும்போது ஒரு மண்டை ஓடு இருக்கும் மதலேன் மரியாளுடைய காலடியில, பார்த்திருக்கீங்களா? ஒரு மண்டை ஓடு இருக்கும். அந்த மண்டையோடு திருப்பண்டமாக இருக்கிறது, இன்னும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க பிரான்ஸ்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல மரியே நீ என்னை பற்றி கொள்ளாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல்ல, அப்படி சொல்லும் போது இயேசு மரியாளுடைய நெற்றியை தொட்டதாகவும், அந்த நெற்றியில் இருக்கிற தசை பகுதி மட்டும், இந்த ஸ்கின், அதை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. நெற்றியினுடைய தசையை இதுல பிரான்ஸ் தேசத்துல இன்னும் திருப்பண்டமாக பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இது 2ஐயும் விட மிக அற்புதமான ஒண்ணு, அவங்களுடைய இடது கால் கணுக்கால் வரைக்கும் ரோமை நகர்ல யோவான் ஆலயத்துல பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் வச்சிருக்காங்க. எதுக்காக காலை வைக்கிறோம் அங்க? மகதலேன் மரியாவினுடைய இடது கணுக்கால் வரைக்கும் எதுக்காக திருப்பண்டமா வச்சிருக்கணும்? யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். அம்மா, நற்செய்தி அறிவிக்க ஓடுனாங்க. அதனால நறுமண தைலத்தை பூசினவங்க மகதலேன் மரியாளா? நம்ம போன வருஷமே அதெல்லாம் பார்த்தாச்சு. இல்ல, அது வேற மரியா. நறுமண தைலத்தை பூசியது பெத்தானியா மரியாவாக இருக்கலாம் அப்படின்னு. மகதலா மரியா நிச்சயமா கிடையாது. வேற எதுக்காக இடது கணுக்கால்? ஃபாதர் தான் சொன்னாரு, மகதலேன் மரியா ஃபாதர் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, இவங்க உள்ள பூந்து வெளியே வந்திருக்காங்க, எல்லாமே தெரியும் சொன்னாரு. அதனால நீங்க கரெக்டா சொல்லணும். என்ன எதுக்காக? யாராவது எடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்ப கைதானே வச்சிருக்கணும், காலியா வச்சிருந்தாங்க. வெரி குட், வெரி குட். கல்லறையினுள் எட்டி பார்த்த போது கால் உள்ளே. 500 ரூபாய் அந்த அம்மாக்கு ஃபாதர் மறக்காம கொடுத்துரு. அம்மா உங்க பேர் என்னமா? இவாஞ்சலின். கை தட்டுங்க. இயேசுவினுடைய காலியான கல்லறையில் பட்ட முதல் காலடி மகதலா மரியாளுடையது. வேற, இயேசு மனிதரா இருந்து உயிர்த்துட்டாரு. அந்த கல்லறைக்குள் இருந்த வேற ஒரு சிலர் யாரு? வானதூதர்கள் இருந்தாங்க. ஆனா உள் நுழைந்த முதல் மனித பெண் மகதலா மரியா. அவள் இடது காலை வைத்ததாகவும் அந்த இடது காலினுடைய கணுக்காலை இன்னும் அவங்க திருப்பண்டமாக பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு அற்புதமான, அதை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சரி, அடுத்தது இன்னொரு உங்களுக்கு தெரியாத விஷயம். இப்போ கிறிஸ்துமஸ்க்கு நம்ம என்ன ஷேர் பண்ணிப்போம்?
கிறிஸ்மஸ்க்கு கேக் வெட்டி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிப்போம். ஈஸ்டருக்கு என்னப்பா? ஈஸ்டரினுடைய நற்செய்தி தான் மகதலா மரியா இல்ல. ஈஸ்டருக்கு என்ன ஷேர் பண்ணிப்போம்? முட்டை தான். எதுக்காக முட்டை ஷேர் பண்ணணும்? எதுக்காக முட்டை ஷேர் பண்ணணும்? ஈஸ்டருக்கும் முட்டைக்கும் என்ன சம்பந்தம்? அது உடைந்து வெளியே கோழி குஞ்சு வர்றது போல இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இன்னொரு ஸ்டோரி மகதலா மரியாளோட சேர்ந்து ஒரு ஸ்டோரி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, மகதலா மரியா அந்த பக்கமா மிக பணக்கார பெண், வசதி நிறைந்த பெண். அந்த வசதியை வச்சு மகதலா மரியா என்ன பண்றாங்க? இயேசுவுக்கு பணிவிடை செய்யறாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கறாங்க. அப்படி இவங்க ஒரு நாள் கைகளை முட்டை இருக்கு. அப்போ அந்த நாட்டினுடைய அரசன், ரோமை பேரரசன் திபேரியூஸ் அப்படின்றவரை சந்திச்சு இயேசு உண்மையிலேயே உயிர்த்து விட்டார் அப்படின்ற செய்தி சொல்றாங்க. அப்போ அதை கேட்டோன்னே அவர் உடனே மிக்க நன்றி மகதலேன் மரியா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஏற்றுப்பாங்களா? இல்லவே இல்லை, ஏத்துக்கொள்ளவே இல்லை. அப்போ அவரு சொல்றாராம், அந்த அரசன் சொல்றான், என்ன பிதற்றுகிறாய் நீ? உன் கையில இருக்கிற இந்த முட்டை சகப்பாகலாம், ஆனா இயேசு உயிர்த்தார் அப்படின்றது நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஒரு மனுஷன் சாதாரணமா செத்தம் உயிர்த்தான்றது எல்லாம் நடக்காது. உன் கையில இருக்கிற வெள்ளை முட்டை சகப்பா வேணா மாறலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி என்ன ஆச்சான்? அவங்களுடைய கையில இருந்த முட்டை சகப்பு ஆனதாகவும், அதிலிருந்து சகப்பான அதை சாக்லேட் முட்டையில சாக்லேட்டா சேர்த்து கொடுக்க ஆரம்பித்ததாகவும் ஒரு கதையும் இருக்கிறது. அப்படிதான் ஈஸ்டருக்கும் இந்த முட்டைக்குமான ஒரு தொடர்பு இருக்கிறதாக சொல்றாங்க. இந்த மகதலேன் மரியா யாருடைய பாதுகாவலர்? யாருடைய பாதுகாவலர்? இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கெல்லாம் பாதுகாவலர் அவர்? பேய் பிடிச்சு விடுதலை அடைந்தவங்களுக்கு. சரி, வேற யாருக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொன்னா 3 முக்கியமானவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, ஒன்று ரொம்ப கேஷுவலா இருக்கிற சொல்றான், அழகு நிலையம் நடத்துபவர்களுக்கு பாதுகாவலி அவங்க. ஓகே. 2வது மருந்தகம், பார்மசி வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாவலி. 3வது மிக முக்கியமானது, உடல் இச்சைக்கு உட்பட்டு, உடல் இச்சையிலிருந்து, காம பிரச்சனைகளிலிருந்து வெளிவர துடிப்பவர்களுக்கு பாதுகாவலி. இதை பத்தி எல்லாம் பேசலாம் ஃபாதர், இதெல்லாம் அசிங்கம் ஃபாதர். இன்னைக்கு பேப்பரை விரிச்சாலே என்ன நியூஸ் வருது? திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் நிறைய ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. அது ஒரு தப்புனே தெரியாத ஒரு மனநிலைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல மகதலா மரியா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புனிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குற்ற உணர்வு நிச்சயம் நமக்கு வரணும். இது தவறு, இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு துடிக்கணும். அதுக்கு இந்த அம்மா நமக்காக பிரார்த்தனை பண்றாங்க அப்படிங்கிறது மிக மிக உண்மை. அப்போ உடல் இச்சையிலிருந்து வெளிவர, அதுவும் திருமணத்திற்கு புறம்பான தவறுகள் செய்பவர்கள் வெளியே வர வேணும் அப்படின்னு நினைச்சா, அதற்கு உடனிருந்து நமக்கு உதவி செய்கிற புனிதை மகதலா மரியா, அதனுடைய பாதுகாவலி மகதலா மரியா. அப்போ இத்தகைய ஒரு பெருமைகளை கொண்ட இந்த அம்மாவை நாம ஒரு ஃபீஸ்டா, ஒரு கோலாகலமான திருவிழாவா கொண்டாடுறது எவ்வளவு பெருமையான விஷயம். அதனால உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? இவங்களுக்கு என்ன தைரியம் பாருங்க, என்ன தைரியம். அதாவது அவர் ஆம்பளைங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? இயேசு இறந்ததுக்கு அப்புறம் எங்க போயிட்டாங்க? அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போயிட்டாங்க? அவன் பயந்து ஓடி போய் அறைக்குள்ள பூட்டி உட்காந்துக்கிட்டாங்க, நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா ஒரு பொம்பளை என்ன பண்றாங்க? அந்த சிலுவை அடியில நின்றாங்க. அதுக்கப்புறம் கல்லறைக்கு எப்போ? விடியற் காலத்துல. யாரா போக முடியுமா? சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கருகும்னு இருக்கும் போது இவங்க இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கிளம்பி போறாங்க. வாங்க, எவன் வந்தாலும் பாத்துக்கலாம். என்ன தைரியம்! இந்த தைரியம் எங்கிருந்து வருது? அன்பின் வெளிப்பாடா. இயேசுவுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற அன்பின் வெளிப்பாடாதான் அந்த தைரியம் வந்திருக்கு. அதனால அன்புக்குரியவர்களை, நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்களா மிக தைரியம் உள்ளவர்களாக, இயேசுவுக்காக எதையும் செய்ய துணி உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்தோம்னா உண்மையிலேயே
மரிய மதலேனாளுடைய சீடர்கள் சீடத்திகள் அப்படின்னு சொல்றதுல பெருமை. இந்த அன்பை, இயேசுவின் மீது அன்பை நம்ம எங்க காட்ட முடியும்பா? எங்க காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்? இயேசுவின் மேல நான் பயங்கர அன்பு வச்சிருக்கேன், அதை எப்படி காட்ட முடியும்? அந்த அன்பை ஓகே, ஜெபம் செய்யும் போது வேற, ஒழுக்கமா இருக்கும் போது வேற, அவருடைய வழியில் நடக்கிற போது வேற, பணி செய்யும் போது வேற, நற்செய்தி அறிவிக்கிற போது வேற, நற்கருணையில உட்கொள்ளுகிற போது. இன்னைக்கு இத மட்டும் நான் வேகமா சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி பூசை பார்க்கிறோம்? பூசை அப்படின்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எந்த மதத்துக்கும், எந்த டினாமினேஷனுக்கும், எந்த சபைக்கும் இல்லாத ஒரு அற்புதம். இயேசுவே உடலாக நம் மத்தியிலே வர்றது எவ்வளவு பெரிய அற்புதம். பூசை எப்படி பார்க்கிறோம்? வந்து ஃபாதர் பிதாசுவ அது பிரசங்க வைக்கும் போது இவனுங்க எல்லாம் பாருங்க கைத்தட்டி விளையாடுவானுங்க. பிரசங்கம் வைக்கும் போது அவ்வளோ பக்தியா அப்படி. அதாவது ஒரு ஒரு ஃபாதர் இப்படிதான் பிரசங்கம் வைக்கிறதுக்காக வந்தாரு. எல்லாரும் ஓகே, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப பார்த்தா கரெக்டா இவரு தொடங்குறாரு, துன்பத்தை பத்தி பிரசங்கம் வைக்கிறதா தொடங்குறாரு. அப்பதான் ஒரு அம்மா அப்படியே வந்து முன்னாடி உட்கார்றாங்க. முன்னாடி உட்காந்து இவரு துன்பத்தை பத்தி அப்படி என்ன மாதிரி தான் அங்க ஆடி இங்க ஆடி டான்ஸ் ஆடி அப்படி பிரசங்கம் வைக்கும் போது அந்த அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. முன்னாடி ஒரு அம்மா பிரசங்கத்தை கேட்டு அழுதா அந்த சாமியாருக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? ஐயோ அழுகிறாங்களேன்னு தோணுமா? செம்ம ஜாலியா, ஆகா என்னோட பிரசங்கத்தை கேட்டு அழுகிறாங்கப்பா அப்படின்னு அந்த ஃபாதருக்கு இன்னும் பயங்கர ஜாலியா, இன்னும் அதிகமா பேசுறாரு. அந்த அம்மா இன்னும் அதிகமா அழுகிறாங்க. ஒரு நாள் முடிஞ்சு தியான பிரசங்கம். அடுத்த நாள் வர்றாங்க, அதே மாதிரி பிரசங்கம் தொடங்குறாரு. அந்த அம்மா வரா, ஓன்னு அழுக. இவருக்கு பயங்கர சந்தோஷம், ஜாலி. மூணாவது நாள் மெதுவா கூட்டு போய் கேட்கிறார், அம்மா என்னோட பிரசங்கம் அவ்வளோ உங்க மனசை தொடுதா? எனக்கே ரொம்ப, இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணது இல்லம்மா. ஏமா அழுதீங்க? அப்படி பிரசங்கம்மா அப்படின்னா ஃபாதர் இல்லம்மா நீங்க அழுதுட்டே இருந்தீங்களம்மா, ஏன்? அதான் ஃபாதர் நீங்க அழகா இங்க மட்டும் தாடி பிரெஞ்சு பியர்டு வச்சிருக்கீங்க ஃபாதர். முந்தானேத்து என்னோட ஆடு காணா போயிடுச்சுங்க ஃபாதர். அந்த ஆட்டுக்கும் இப்படியே தாங்க ஃபாதர் தாடி இருக்கும். நீங்க தலைய ஆட்டி இப்படி எல்லாம் பேசும்போது என் ஆடு தலையாட்டுற மாதிரியே இருந்துச்சுங்க ஃபாதர். அதை நினைச்சு அதை பார்த்து ஆட்டு ஞாபகம் வந்துருச்சுங்க ஃபாதர். அதனாலதான் அழுன்னு. நீங்களும் அப்படிதான் அழுதீங்களா? சரி, ஓகே. இந்த பூசையில நம்ம 3 வருஷத்துல மொத்த விவிலியத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துறோம், வாசிக்கிறோம். நம்ம இங்க தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் 3 வருஷத்துல அத்தனையும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா விவிலியம் நமக்கு மத்த சபக்காரங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? நமக்கு தான் தெரியுமா? உண்மையை ஒத்துக்கலாம். ஏன் மத்த சபக்காரங்களுக்கு நல்லா தெரியுது, நமக்கு தெரியறதே இல்லை? இந்த சாமியாரங்க சிஸ்டருங்க எங்க சொல்லி தராங்க பைபிளை பத்தி? அதனால எங்களுக்கு எங்க தெரியுது? ஓகே, இப்போ பைபிள் எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. மார்க் நற்செய்தி 17வது அதிகாரத்தை டக்குன்னு எடுங்க. ஏன் வந்து விவிலியத்தை நாங்க சொல்லி தரது இல்லைன்னு சொல்றோம்? டக்குன்னு எடுங்க. மார்க் நற்செய்தி 17வது. அண்ணா எடுங்கண்ணா சீக்கிரம் எடுங்கண்ணா. வேகமா 17வது அதிகாரம் எடுத்துட்டு மார்க் நற்செய்தியில 16 அதிகாரம் தான் இருக்கு. அதங்க 17வது எடுத்த உடனே யாராவது ஒருத்தராவது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு ஆசையோட மார்க்ல எங்க 17 சும்மா கத்தா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு ஆவலா பார்த்துட்டு இருந்து. இப்ப தெரியுதா நம்ம ஏன் விவிலியம் நமக்கு தெரியறது இல்லைன்னு? பெருசா இன்ட்ரெஸ்ட்ல அது பூசை. நான் இன்னொரு இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன், பிலிப் நேரி அப்படின்னு ஒரு புனிதர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாராம், நன்மை கொடுக்க மாட்டாரு, ஆனா பீடத்துல இருந்து நன்மை கொடுக்கறத பார்த்துட்டே இருப்பார். அப்போ இருக்கிற ஃபாதர்ஸ் மற்ற பிரதருங்கெல்லாம் நன்மை கொடுத்துட்டு நிறைய இந்த பீட சிறுவர் இருப்பார், நிறைய பேர் இருக்கானுங்கள, அவனுங்கள எல்லாத்தையும் கேண்டில் கொடுத்து எல்லாம் ரெடியா இருப்பானுங்க. இந்த நன்மை வாங்கிட்டு இப்படி பராக் பார்த்துட்டு, அப்படிதானே நம்ம போறோம் நன்மை வாங்குற, எல்லாம் பாக்குறாங்களா இல்லையா? அப்படி நன்மை வாங்கிட்டு பராக்கு பார்த்துட்டு போய் உக்காரவங்கல, இல்லாட்டி நன்மை வாங்கிட்டு அப்படியே பூசையில ஃபுல்லா இல்லாம போறவங்க பின்னாடி
இந்த 2 சீச பிள்ளைங்களை உடனே அனுப்பிச்சிருவாராம் பிலிப் நேரி. அவங்க 2 பேரும் கேண்டில் எடுத்துட்டு அந்த ஆட்கள் பக்கத்துல போய் நின்னுப்பாங்க. ஏன் அவங்க சொல்ல, ஏன் ஃபாதர் எங்க பின்னாடி அந்த பீட சிறுவர்களை கேண்டிலோட அனுப்புறீங்க, எதுக்காக எங்களை கேவலப்படுத்துறீங்களான்னு அவங்க சொல்லும் போது பிலிப் நேரி சொல்லுவாராம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். இத நீங்க வேணா உணராம இருக்கலாம், ஆனா நான் உணர்றேன். அத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இதோ பீட சிறுவர்கள் அந்த இயேசுவை, உங்களுக்குள் எரிந்து கொண்டு இருக்கிற இயேசுவை இந்த உலகத்திற்கு காட்ட நானு பசங்களை அனுப்புறேன், உங்க பின்னாடி 2 சம்மனசுக்களா உங்க பின்னாடி அனுப்புறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நமக்கு பூச சமயத்துல எத்தனை பேர் வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் 3 பேர் பக்கத்துல உட்காரணும். இல்ல நிறைய நம்ம பூசையே ஒழுங்கா பாக்குறது இல்ல. அன்புக்குரியவர்களே, நம்ம மதலேன் மரியாளுடைய சீடர்களாக சீடத்திகளாக இருக்கணும்னா நம்ம இந்த பூசையில தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். ஃபாதர் பியோ அப்படின்றவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு பூசையை எத்தனை மணி நேரம் வைப்பாராம்? அப்படியே லயிச்சு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர்னால ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தைக்கு போகவே முடியாதாம். அந்த அளவுக்கு மனது உருகி 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 பூச வைப்பாராம். அது உங்களுக்கும் பொருந்தும். பூச நேரத்துல நம்ம மற்ற சபக்காரங்களை மாதிரி கத்துறது இல்ல, ஆடுறது இல்ல, பாடுறது இல்ல. ஆனா நம்மளா மனது உருகி ஆண்டவரை நாம் சந்திக்கிற போது, வார்த்தையிலும் அப்பத்திலும் ஆண்டவரை சந்திக்கிற போது, மதலேன் மரியாளை போல அவரை பற்றி கொள்ளுகிற போது, ஆண்டவர் மதலேன் மரியாளுக்கு எப்படி ஆறுதலையும் தேறுதலையும் வாழ்க்கை மாற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் தந்து மிகப்பெரிய புனிதையாக, ஆண்கள்ல மிக அற்புதமான புனிதர் யாரு? உயர்ந்த புனிதர் புனித சூசையப்பர். பெண்களுள் மிகச்சிறந்த புனித யாரு? அன்னை மரியாள புனிதைக்கும் புனிதைன்னு சொல்றோம். பெண்களுக்குள் மிக சிறந்த புனித யார்? மதலேன் மரியாள். அதை போன்ற அந்த பற்றும் ஆசையும் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வீங்க அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த திருப்பலி உங்களை இயேசுவின் மீது ஆட்கொள்ள ஒரு உந்து சக்தியாக இருக்கட்டும். ஆசீர்வாதமான குடும்பமாய் நீங்கள் தொடர்ந்து இந்த பங்கு குடும்பமாய் இருங்கள். இறைவன் மதலேன் மரியாளின் வழியாக நிறை ஆசிரை உங்களுக்கு தரட்டும். ஆமென்.